எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா, இந்த வருஷத்துல இருந்து என்டிஏ வந்து என்ன செய்றாங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொன்னனால எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. பயப்பட தேவையே இல்லை. ஏற்கனவே பல எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் பயப்பட தேவையில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத எங்க தரப்புல இருந்து நாங்க எடுத்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே NTA மேபி அவங்களுடைய டூல்ல வச்சிருக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். வைக்காம இருந்திருந்தா உங்களுக்கு ஆகஸ்ட் 3rd வீக்ல இருந்து என்னன்னா டெஸ்ட் பிராக்டிஸ் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்க அங்க போய் பார்க்கும்போது இப்போ நாங்க சொன்ன ஃபெசிலிட்டிலாம் இல்லை அப்படின்னா நீங்க அதுக்குரிய ரிசால்வ், அதாவது சொல்யூஷன் என்ன இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சு நீங்க நோட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய வேற ஏதாவது உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபெசிலிட்டி வைஸ் பார்ப்போம். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபெசிலிட்டி வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து எக்ஸாம் நடக்கும்போது அங்க கால்குலேஷன் போட்டு பார்க்கறதுக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினோட ஏதாவது கால்குலேஷன் இருந்துச்சுன்னா அதை எழுதி பார்க்கறதுக்கோ கண்டிப்பா ஒன்று பேப்பர் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எரேசபிள் நோட் பேட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பேப்பர் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேப்பர் வந்து கொடுத்தா தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ல வந்து எரேசபிள் நோட் பேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எரேசபிள் நோட் பேட் வித் பென்னு, அப்புறம் வந்து ஒரு டஸ்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்க எழுதிட்டு அழைச்சிட்டு மறுபடியும் வேற எதுக்காக கால்குலேஷன் போடணும்னா அழைச்சிட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் ஆல்ரெடி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. சில ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியோ அல்லது வந்து பேப்பரோ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு, அப்புறம் வந்து அதை ஐடி கார்டை பேஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ணி போகிறது அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கைட் பண்ணணும். தட் மீன்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கைடில் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருனாலையும் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் சென்டரில் போய் அட்டன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து எப்படி இருந்தாலும் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், டைம் இருக்காது, நேரம் இருக்காது, ஏதாவது ஒரு பிஸியில் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த டெஸ்ட்டை பற்றின சின்ன டுட்டோரியல் ஆகுது என்ன செஞ்சிருக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் ஆகுது அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் அந்த ஸ்க்ரீனில். ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த டுட்டோரியல் அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க டெஸ்ட் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கணும். அது இருந்துச்சுன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்டும் அந்த டுட்டோரியல் இதையோ பார்த்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்களுடைய டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அப்போ இன்டர்நெட் கனெக்ஷனோட ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியணும்ல. இன்கேஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் பின்னாடி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா, இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இமிடியேட் அலர்ட், ஆட்டோமேட்டிக் அலர்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு போகிற மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதே போல அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்க்கு வந்து இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா இமிடியேட்டாக அங்கே எந்த டைம் இருக்கோ அந்த டயத்தில் அவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன செய்யணும்னா ஹெல்ப்பை வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் மீன்ஸ் பாஸ் பட்டன் இருக்கணும், ஹெல்ப் பட்டன் இருக்கணும். பாஸ் பண்ணிட்டு ஹெல்ப் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இமிடியேட்டா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ அது மாதிரி ஏற்கனவே ஆன்லைன் டெஸ்ட், பல ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கிறனால அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயப்படாமல் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 180 கேள்விகள் இருக்கிறனால நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அப்படி போய் வந்து எக்ஸாம் எழுத முடியாது. அதனால கண்டிப்பாக ரைட் சைடில் வந்து என்னன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரைஸ்லையும் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ்னா 40 கொஸ்டின் இருக்குன்னா 40 பட்டன் கொடுத்துருக்கணும். நம்ம அந்த பட்டனில் வந்து ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் கேள்விக்கு வந்து ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான பெஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் இருந்தால் தான் மாணவர்களுடைய டைம் கரெக்டாக பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து பர்டிகுலர் கொஸ்டினை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பண்ண வேண்டாம், நம்ம கடைசி ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி மார்க் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கணும். எப்போ அப்படி மார்க் பண்ணுறாங்களோ அப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி நேவிகேஷன். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஃபிசிக்ஸ் கேட்டகரியில் வந்து கலர் கோடை வந்து என்ன செஞ்சிருக்கணும், சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் ஃபிசிக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கும்போது
இந்த 40 கொஸ்டின்ல வந்து எந்த கொஸ்டின் வந்து நான் வந்து இன்னி மார்க்கிங் பண்ணலையோ அந்த கொஸ்டினை டக்குனு கிளிக் பண்ணி நான் ஜம்ப் பண்ணி என்ன செய்ய முடியும், மார்க் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான ஃபிளாக், அதாவது வந்து மார்க் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ல இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா 180 கொஸ்டின், இந்த 180 கொஸ்டினுக்குமே மைனஸ் மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மைனஸ் மார்க் இருக்கிறனால இன்கேஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவாங்க. கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல அவங்க ஆன்சர் பண்ண விரும்பல அப்படின்னா எய்தர் ரீசெட் பண்றதுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் த கொஸ்டின் ஆர் ஸ்கிப் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் அதுலேயே இருக்கிற மாதிரி என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அப்பதான் வந்து என்ன செய்யணும்னா அவங்க கரெக்டாக அவங்களுடைய மைனஸ் மார்க்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா சிலர் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் உடனே அவசரப்பட்டு ஏதாவது கிளிக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸால பயப்படாம தாராளமா ஈஸியா வந்து என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ கலர் கோட் ப்ளே பண்றது, நேவிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரேசபிள் நோட் பேட், அப்புறம் பாஸ், அப்புறம் ஹெல்ப் வந்து இது பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே போல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னா ப்ராப்பரா அவனுக்கு வந்து ஒரு SMS போகணும். ஸோ இது மாதிரி இந்த டயத்துக்கு வந்து எக்ஸாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லின்ற ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஓகே தேவல் ஓகே நம்ம கான்ஃபிடென்ட்டா ஓகே நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க என்ன செய்வாங்க, ஈஸியாக வெளியே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஈஸியான நேவிகேஷன், ஈஸியாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக டைமர் வந்து ஓடிட்டே இருக்கணும். அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம்னா அவங்களுடைய டைம் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்க எந்த கொஸ்டின்ல இருக்காங்கன்ற டீட்டெயில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டைமு, கொஸ்டின் டீட்டெயிலு, அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது தட் மீன்ஸ் கனெக்ஷன் வந்து இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஃபாஸ்ட் ஹெல்ப் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபிளாக் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, அப்புறம் ஈஸியாக வந்து ஒரு கொஸ்டின்ல இருந்து ஒரு 40வது கொஸ்டினுக்கோ 50வது கொஸ்டினுக்கோ ஜம்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வச்சு வந்தால் தான் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே ஆகஸ்ட் 3rd வீக்கில் NTA சில டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து என்னன்னா நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்லையோ கல்லூரிலையோ என்ன செய்யறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அதை அட்டன் பண்ணும்போது இந்த ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டினா இதுக்கு வந்து என்ன மாற்று வழி அப்படின்றத நீங்கள் அப்பயே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஈஸியாகவும் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே பிளேஸ் பண்ணுங்க. நன்றி.